ஒரு ஸ்டால் ஒரு அனுபவம் கொடுக்கும். எங்களுக்கு கிடைச்ச பெரிய அனுபவம்னா இந்த பிஆர்எஸ் ஸ்டால் தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சரி, நாங்கள் போட்டது 3 நாள் ஸ்டால். ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. அதுவும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம். ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர்றவங்க எப்படி இருப்பாங்க, நாங்கள் கொண்டு போனது முட்டை ப்ரௌனி. அப்போ எப்படி வித்திருக்கோம் நினைச்சு பாருங்க. ஆனால் இந்த எல்லாத்தையும் கொண்டு போனோம் இல்லையா, டப்பா கொண்டு போன பக்கத்தில் அவங்க எப்படி தெரியுமா எங்களை பார்த்தாங்க, உனக்கு என்னப்பா ஸ்டால் போடுற, லட்சமாக சம்பாதிக்கிறேன். ஆனால் அங்கே போன எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரையும் தூங்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் நல்ல தம்பி, ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாருமே இல்லாத கிளாஸ் யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க? உங்க கடமை உணர்ச்சி ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரே அழுக. என்னடா அது தூங்காம கொள்ளாமல் பண்ண ஒரு விஷயம் வந்து ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம் இல்லையா, அது ஓடலை அப்படின்னும் போது ரொம்ப மன கஷ்டமாகி அழுது. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே 1-2 பேர் வந்தாங்க. வர்றவங்களுமே வந்து டயட்டில் இருக்கேன், நோ சுகரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது நாங்கள் போட்டது வந்து ஸ்கேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேடியம். அப்போ ஸ்கேட்டிங் பண்ணுற பசங்களாம் வந்துட்டு இல்லை டயட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாயிருச்சு.